நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, தேசிய முக்கியத்துவ அந்தஸ்துடன் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆயுர்வேதா கற்பித்தல் மற்றும் ஆய்வு நிறுவனத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்திற்கு இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை அதாவது தகுநிலையை கொடுத்துருக்காங்க. இந்நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பாடங்கள் கற்றுத்தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பாரம்பரிய ஆயுர்வேதா மருத்துவம் குறித்த விரிவான ஆராய்ச்சிகள் நடத்தப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா, ஜாம் நகரில் கடந்த 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆயுர்வேதா பல்கலைக்கழக வளாகத்தில் தான் இந்த ITRA நிறுவனம் அமைந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னதாக இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே உள்ள 4 ஆயுர்வேதா மையங்களுடன் ITRA ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஐநாவோட பொதுச் செயலாளர் அதாவது டெட்ரோஸ் அதனோம் கெப்ரிசியஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பாரம்பரிய மருத்துவ முறைகள் ஆராய்ச்சி மையத்தை இந்தியாவில் நாங்கள் அமைக்க இருக்கோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறாரு. அந்த மையமானது பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தின் கீழ் செயல்பட இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பாரம்பரிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் அவை தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதிலும் அந்த மையம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய மருத்துவ முறைகளை அனைத்து நாடுகளுக்கும் கொண்டு செல்வதில் சர்வதேச ஆராய்ச்சி மையம் பங்காற்றும் அப்படிங்கிறதையும் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரிசியஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸின் மின்னணு உற்பத்தி திட்டத்தில் ரிலையன்ஸ் முதலீடு செய்ய போவதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமடைவதை கருத்தில் கொண்டு சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் எரிசக்தியை தயாரிக்கும் முன்னோடி தொழில்நுட்ப நிறுவனமாக இதை உருவாக்க இருக்காங்க. இந்நிறுவனத்தை யார் உருவாக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் தான். அடுத்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா $5 கோடி முதலீடு செய்ய போவதாக நம்முடைய ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இது எதற்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்த பிறகு தான் இத்தகைய முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 4வது ஆண்டாக பார்த்தீங்கன்னா தீப உற்சவம் நடைபெற்றிருக்குது. இதில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி ராமரை வரவேற்கும் விதமாக பார்த்தீங்கன்னா சரையு நதிக்கரையில் 8000 தன்னார்வலர்கள் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தீபங்களை ஏற்றிருக்காங்க. இதை கின்னஸ் குழு தலைவர் நிசல் பாரட் அப்படிங்கிறவங்க தீபங்களை மொத்தமாக எண்ணி 6,06,569 தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உலகில் ஒரே இடத்தில் அதிக தீபங்கள் ஏற்றப்பட்டது முதல் முறை அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ராமர் கோயில் கட்டுமான பணிகளில் நடைபெற்று வரும் இடத்துல தான் 11,000 தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ தீபங்கள் ஏற்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சரையு நதிக்கரையில் தான் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கன்னட எழுத்தாளர் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்லாரியில் பிறந்திருக்காரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ரவி பெலக்கரே அப்படிங்கிறது தான். இவர் லங்கேஷ் பத்திரிகை, சம்யுக்தா கர்நாடகா போன்ற பத்திரிகையில் பணியாற்றி தனது எழுத்தால் பார்த்தீங்கன்னா கன்னட மக்களின் அன்பை ஈட்டியிருக்காரு. 1995ஆம் ஆண்டு ஹாய் பெங்களூரு அப்படிங்கிற ஒரு புலனாய்வு வார இதில் தொடங்கி புலனாய்வு இதழியில் முத்திரை பதித்திருக்காரு. இவர் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்திருக்காரு. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா, வாம்கோ புயல் அப்படிங்கிற ஒரு புயல் தாக்கியிருக்கு. இது எங்கே தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு வடக்கே புஜகான் மற்றும் பாம்பங்கோ அப்படிங்கிற பிராந்தியத்துக்கு இடையே கரையை கடந்து சென்று அங்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, யூரோ கோப்பை கால்பந்து போட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூரோ கோப்பை கால்பந்து போட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூன் 12 முதல் ஜூலை 12 வரை நடக்க இருந்துச்சு. ஆனால் கரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஒத்தி வச்சிட்டாங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஜூன் 11 முதல் ஜூலை 11 வரை நடக்க இருக்குது. அந்த போட்டிகளினுடைய தகுதி சுற்று ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் நடத்தப்பட்டு இருக்குது. இதில் முதல் சுற்றில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா அணிகள் தகுதி பெற்றிருக்காங்க. இதில் ஸ்காட்லாந்து அணி மட்டும் குறிப்பிடத்தகுந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த போட்டியில் பெரிய அளவிலான போட்டியில் அது விளையாட தகுதி பெறலை அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான அம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியில் பிரேசிலினுடைய நெய்மர்
அப்படிங்கிறவங்க வந்து போட்டியில் வந்து பங்கு பெற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணிக்காக விளையாடிய போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் தகுதி சுற்று போட்டியில் வந்து விளையாட மாட்டார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பெட்ரோ அப்படிங்கிற விளையாட்டு வீரர் வந்து சேர்த்திருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு முதல் வந்து பிரேசில் அணிக்காக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 100 சப்ஸ்கிரைபர்கள் என்ற நிலையை வந்து எட்டியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வந்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்.